இருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் பெறுகிறார். இதன் காரணமாக உறவினர்களால் துரோகங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த புதன் பகவானுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும், சனி பகவானும், மீனத்தில் ராகு, உச்சம் பெற்ற சுக்கிரன், நீச்சம் பெற்ற புதன் தற்போது வக்ரம் பெறுகிறார். இதன் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் தற்போது அக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுவதால் தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. தொகை வரவும் அதிகரிக்குங்க. அதே போல இவ்வளவு நாட்களாக உடல் உபாதைகளால் அவதிப்பட்ட விருச்சிக ராசினியர்கள் உடல் நலம் சீராகி உற்சாகத்துடன் பணிபுரியக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மருத்துவ செலவுகள் குறைய இருக்குது, மன நிம்மதி கிடைக்குங்க. சென்ற காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் நினைத்த காரியங்கள் படிப்படியாக நடைபெற தொடங்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை படைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 6க்கு அதிபதியான செவ்வாய் 8இல் சஞ்சரிப்பதால் எண்ணற்ற மாற்றங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் புதன் பகவானுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கையும் நடைபெறுகிறதுங்க. அதாவது கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுதுங்க. உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சூரியன் லாபாதிபதி புதனோடும் சுகஸ்தானாதிபதி சனியோடும் இணைந்து சஞ்சரிப்பதால தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீங்க. அதே போல ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய குரலுக்கு செவிசாய்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு விருதுகள், வெற்றி வாய்ப்புகள் வந்து சேர இருக்குது. பிறர் வியக்கும் அளவிற்கு வீடு கட்டி குடியேறும் யோகமும் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பலம் பெறுவதால இதுவரை ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் யாவும் விலகி உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க இருக்குது. இந்த தருணங்களை நீங்கள் துணிந்து சில முடிவுகளை எடுத்து அருகில் உள்ளவர்களே ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் விதத்தில் அமைய இருக்கீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் திறமைக்குரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டுங்க. வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு அது கைகூட இருக்குது. புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறுங்க. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வெளிநாடு சென்று படிப்பை தொடர நினைத்தாலும் அது கைகூட இருக்குது. இதே போல பரிவர்த்தனை யோக காலத்தில் கல்யாணம், மணவிழா, மணிவிழா, கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல விருச்சிக ராசினியர்களுக்கு மீன ராசியில் நீச்சம் பெற்ற புதன் தற்போது வக்ரம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு அஷ்டம மற்றும் லாபாதிபதியானவர் புதன் பகவான். அவர் நீச்சம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். சென்ற காலகட்டங்களில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் வந்து சேருங்க. தொடர்கதையாய் வந்த கடன் சுமை கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட இருக்கீங்க. கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவை நடைபெறக்கூடிய ஒரு நேரம் இது என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பகவானுடைய அக்ர காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட
ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன், சனி பகவான் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவரை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக காலகட்டம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க. குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதும் அதிர்ஷ்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. குடும்பத்தில் வீண் செலவுகள் என்பது இருக்காது. அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் கேது நிலை கொண்டுள்ளதால மகான்களுடைய தரிசனம், குருவினுடைய ஆசை, தீர்த்த தல யாத்திரை கிடைக்க இருக்குது. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் மகா கும்பமேளா ஸ்தான பாக்கியமும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்குதுங்க. எதிர்பாராத பண உதவிகளும் கிடைக்க இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம சுப செலவுகள் இருப்பினும் அவற்றை சமாளிப்பதில் எந்தவித கஷ்டமும் இருக்காது. அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன் சனி சேர்க்கையினால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. எளிய சிகிச்சையினால உங்களுக்கு குணம் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால சர்ம உபாதைகள் ஏற்படக்கூடும். கூடுமான வரையில் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. வெளிநாடு ஒன்றில் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல செய்தி ஒன்று வருங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் குரு நிலை கொண்டிருப்பதால் கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்க இருக்குது. பல பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் சஞ்சரிப்பதால அலுவலக பொறுப்புகள்ல பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. இருந்தாலும் நிர்வாகத்தினர், மேலதிகாரிகள் ஆகியோருடைய பாராட்டுதல்கள் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க. வேலை இல்லாதவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் விருச்சிக ராசியினருக்கு சலுகைகள் கூட இருக்குது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவான், செவ்வாய் ஆகிய இருவரை தவிர வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் கொண்ட மற்ற அனைத்து கிரகங்களும் அனுகூலமான பாதையில சஞ்சரிக்கிறாங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குதுங்க. போட்டிகள் ஓரளவு இருப்பதால் விற்பனையும் லாபமும் உற்சாகத்தை தருங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி தக்க தருணத்தில் கிடைக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருப்பின் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல இந்த காலகட்டங்களில் விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அஷ்டம ராசியில் பூமிக்காரகரான செவ்வாயும் அர்த்தாஷ்டம ராசியில் சனி பகவானும் வலம் வருவதால வயல் பணிகள்ல சற்று கடுமையாகவே இருக்குங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால பலருக்கு புத்திரபாக்கிய யோகம் ஏற்பட இருக்குது. குடும்ப சூழ்நிலையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமையில விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் அருள்மிகு முருகப்பெருமானையும் அருள்மிகு தன்வந்திரி பகவானையும் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.